ஒரு மனுஷனோட வயச எதுங்க நிஜமா தீர்மானிக்குது? நம்ம கேலண்டர்ல ஓடுற வருஷங்களா, இல்ல நம்ம உடம்பு சொல்ற கதையா? இந்த ஒரு சின்ன கேள்விக்குள்ளதான் நம்மளோட ஆரோக்கியமான எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. வாங்க அதை இன்னைக்கு நம்ம ஆழமா புரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு 90 வயசு. கண்ணாடியில உங்களை பாக்குறீங்க. நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உடம்பு வளைஞ்சு தள்ளாடி ஒரு சின்ன வேலையை செய்யறதுக்கு கூட மத்தவங்களோட உதவி தேவைப்படுற ஒருத்தரா? இல்ல அதே 90 வயசுல நல்லா நிமிர்ந்து கம்பீரமா தன்னம்பிக்கையோட உங்க வேலைகளை நீங்களே பாத்துக்கிற ஒருத்தரா? இது அதிர்ஷ்டத்துல நடக்கிற விஷயம் கிடையாது. இந்த 2 பாதைக்குமான வித்தியாசம் நாம இன்னைக்கு எடுக்க போற ஒரு சின்ன முடிவுல தான் இருக்கு. நம்மள சுத்தி பார்த்தாலே இந்த 2 பாதைகள்ல போறவங்களையும் பார்க்கலாம். பாதை 7 இருக்கிற ஒருத்தருக்கு 60 வயசுல காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு முதுகு வலியோட தான் நாள் தொடங்கும். கீழே விழுந்த ஒரு பொருளை எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிரும். அவரோட உலகம் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்கும். ஆனா அதே 60 வயசுல பாதை Bல இருக்கிற இன்னொருத்தர பாருங்க. காலையில ஒரு புத்துணர்ச்சியோட எழுந்திருப்பார். பேரன் பேத்திகளோட ஓடி பிடிச்சு விளையாடுவார். எந்த தயக்கமும் இல்லாம பயணம் செய்வார். இங்க வயசு 2 பேருக்கும் ஒண்ணுதான். ஆனா உங்க வாழ்க்கையோட தரம் அதுலதான் மலையளவு வித்தியாசம் இருக்கு. அப்போ இவ்ளோ பெரிய வித்தியாசத்தை உருவாக்குறது எது? அவங்க ஜிம்முக்கு போய் பல லட்சம் செலவு பண்ணாங்களா, இல்ல ரொம்ப விலை உயர்ந்த மருந்துகள் ஏதாவது சாப்பிட்டாங்களா? நிச்சயமா இல்ல. நம்ம பலரும் நினைக்கிற மாதிரி நல்ல ஆரோக்கியங்கிறது ஏதோ ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. ஆச்சரியமான உண்மை என்னன்னா, இந்த 2 வாழ்க்கைக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் ஒரு நாளைக்கு நாம ஒதுக்க போற வெறும் 5 நிமிஷம். ஆமா, வெறும் 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பழக்கத்துல தான் இருக்கு. சரி, அந்த பழக்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பிரச்சனையோட ஆணிவேரை புரிஞ்சுக்கலாம். எதுக்காக வயசாகும்போது நம்ம உடம்பு இப்படி வளைஞ்சு போகுது? இது இயற்கையா, நாம தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமா, இல்ல நம்மளோட சில தவறுகளால நடக்குதா? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை நாம இப்ப பார்க்கலாம். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. முதல்ல நம்ம தசைகளோட வலிமை குறையுது. நம்ம உடம்ப நேரா நிமிர்த்தி பிடிக்கிற தசைகள் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி. அதை நாம சரியா பயன்படுத்தலைன்னா அது அதோட எலாஸ்டிசிட்டியை இழந்துடும். 2வது, எலும்பு அடர்த்தி, அதாவது போன் டென்சிட்டி குறையுது. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல நம்மளோட மாடர்ன் லைஃப் ஸ்டைல் தான் இதுக்கு முக்கியமான காரணம். நாள் முழுக்க கம்ப்யூட்டர் முன்னாடி ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறது, மணிக்கணக்கா செல்போனை குனிஞ்சு பார்க்கறது, உடற்பயிற்சியே இல்லாததுன்னு இந்த எல்லாமே சேர்ந்து நம்ம முதுகெலும்ப தாங்குற தூண்களை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு வீக்காக்கிடுது. இந்த எல்லா காரணங்களும் ஒன்னா சேரும்போது என்னாகும்? நம்ம முதுகெலும்பு மெதுவா முன்னோக்கி வளைய ஆரம்பிக்கும். இதத்தான் நாம கூன் போடுறதுன்னு சிம்பிளா சொல்றோம். இது வெறும் நம்ம தோற்றத்தை பாதிக்கிற விஷயம் மட்டும் இல்ல. கூன் விழும்போது நம்ம மார்பு கூடு சுருங்குது. இதனால நம்ம நுரையீரல் முழுசா விரிய முடியாம நம்மளோட மூச்சு விடுற திறனே குறையுது. நம்மளோட ஜீரண மண்டலமும் பாதிக்கப்படும். ஒரு கட்டத்துக்கு மேல இது சரி பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ நாம ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உயிரியல் கொள்கைக்கு வரோம். இது நம்ம உடம்போட இயக்கத்தை புரிஞ்சுக்க ரொம்ப உதவும். அந்த கொள்கையோட பேருதான் பயன்படுத்து அல்லது இழ, அதாவது யூஸ் இட் ஆர் லூஸ் இட். இதோட அர்த்தம் ரொம்ப எளிமையானது. ஒரு கத்திய நாம பயன்படுத்தாம வச்சுட்டா அது துரு புடிச்சு மழுங்கி போயிடும் இல்லையா? அதே மாதிரி ஒரு வண்டிய ரொம்ப நாள் ஓட்டாம விட்டா அது ஸ்டார்ட் ஆகாது. நம்ம தசைகளும் அப்படிதான். நாம எந்த தசைய சரியா பயன்படுத்தலையோ அந்த தசைக்கு நம்ம மூளை அனுப்புற சிக்னல் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். போக போக அந்த தசை அதோட வலிமையை இழந்து சுருங்கி பலவீனமாகிடும். இது ஒரு தவிர்க்க முடியாத உயிரியல் உண்மை. நம்ம உடம்ப ஒரு பெரிய பில்டிங் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த பில்டிங் நேரா உறுதியா நிக்க வைக்கிறதுக்கு சில முக்கியமான தூண்கள் தேவை. அதுதான் இந்த தசைகள். முதல்ல கோர் தசைகள். இது நம்ம வயிற்றுப் பகுதியை சுத்தி இருக்கிற தசைகள். இதுதான் நம்ம உடம்போட சென்டர் பாயிண்ட். நீங்க குனிஞ்சு ஒரு பொருளை எடுக்கும்போது உங்க முதுக பாதுகாக்கிறதே இதுதான். அடுத்தது முதுகு நீட்டிகள், அதாவது பேக் எக்ஸ்டென்சஸ். இது நம்ம முதுகெலும்ப ஒட்டி இருக்கும். இதுதான் நீங்க நேரா நிற்கும்போது உங்க முதுகெலும்ப ஒரு கயிறு மாதிரி நேரா இழுத்து பிடிக்குது. கடைசியா இடுப்பு தசைகள். நீங்க நடக்கும்போதும் மாடிப்படி ஏறும்போதும் உங்க உடம்புக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதே இதுதான். இந்த தூண்கள் வீக் ஆகும்போது நம்ம உடல் கட்டிடம் மெதுவா சரிய ஆரம்பிக்குது. சரி, பிரச்சனை புரிஞ்சிடுச்சு. தசைகள் பலவீனமாகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நீங்க கேட்கலாம், ஐயோ இவ்ளோ டேமேஜ் ஆயிடுச்சு, இனிமே இது சரி பண்ண பல மணி நேரம் ஜிம்ல கஷ்டப்படணுமேனு. ஆனா உண்மை அது இல்ல. துருப்பிடிச்ச ஒரு மெஷினை மறுபடியும் வேலை செய்ய வைக்க முதல்ல அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு மெதுவா இயக்கணும் இல்லையா? அதே மாதிரி இந்த தூங்கி போன தசைகளை எழுப்பி விட தினமும் வெறும் 5 நிமிஷம் போதும்னு சொன்னா நம்புவீங்களா?
இப்போ நம்ம அந்த ரகசியத்தோட மைய பகுதிக்கு வந்தாச்சு. அந்த 5 நிமிட செயல் திட்டம் என்ன? இதுக்கு உங்களுக்கு ஜிம் தேவையில்ல, விலை உயர்ந்த கருவிகள் தேவையில்ல. உங்களுக்கு தேவையானது உங்க வீட்ல இருக்கிற ஒரு சாதாரண சுவர் மட்டும்தான். வாங்க அந்த பயிற்சிய எப்படி சரியா செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பயிற்சிக்கு பெயர் வால் போஸ்டர் அலைன்மெண்ட் எக்ஸசைஸ். முதல்ல ஒரு சமமான சுவரா பார்த்து நின்னுக்கோங்க. உங்க முதுகு முழுசா சுவர்ல படுற மாதிரி நில்லுங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம், உங்க தலையோட பின்பகுதி, 2 தோள்பட்டைகள், அப்புறம் உங்க இடுப்பு பகுதி, இந்த 3ம் ஒரே நேரத்துல சுவரத் தொடணும். உங்க குதிக்கால்கள் சுவர்ல இருந்து ஒரு 2-3 இன்ச் முன்னாடி இருக்கலாம். இப்போ உங்க வயித்தை மெதுவா உள்ள இழுத்து சாதாரணமா மூச்சு விட்டுக்கிட்டே இந்த பொசிஷன்ல 5 நிமிஷம் அப்படியே நிக்கணும். மூச்சை மட்டும் அடக்கவே கூடாது, அது ரொம்ப முக்கியம். இத முதல்ல செய்யும்போது பலருக்கு 1 நிமிஷம் நிக்கிறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஒரு வலி இல்லனா ஒரு மாதிரி இழுக்க உணர்வு இருக்கலாம். ஆனா பயப்படாதீங்க, உண்மையில அது ஒரு நல்ல விஷயம். அதுதான் உங்க உடம்பு பல வருஷம் கழிச்சு உங்ககிட்ட பேசுது. நான் ரொம்ப நாளா தப்பான பொசிஷன்ல இருந்து பலவீனமாயிட்டேன், என்ன சரி செய்யின்னு உங்க உடம்பே உங்களுக்கு கொடுக்கிற முதல் சிக்னல் அதுதான். இந்த வலியை ஒரு எதிரியா பார்க்காதீங்க, இது ஒரு வழிகாட்டியா பாருங்க. உங்களால 5 நிமிஷம் முடியலையா? பரவாயில்ல, 1 நிமிஷத்துல ஆரம்பிங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நேரத்தை அதிகப்படுத்துங்க. இங்க முக்கியம் கன்சிஸ்டன்சி தான், இன்டென்சிட்டி இல்ல. இது பாக்குறதுக்கு சும்மா சுவர்ல நிக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த எளிமையான செயலுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அறிவியல் இருக்கு. இந்த 5 நிமிஷம் உங்க உடம்புக்குள்ள என்னென்ன மேஜிக் செய்யுதுன்னு இப்ப நாம விளக்கமா பார்க்கலாம். 3 முக்கியமான விஷயங்கள் இங்க நடக்குது. 1 பாஸ்சுரல் கரெக்ஷன், அதாவது சுவர் ஒரு ஸ்கேல் மாதிரி வேலை செஞ்சு உங்க தலை, தோள்பட்டை, இடுப்பெல்லாம் ஒரே நேர்கோட்ல இருக்கணும்னு உங்க உடம்புக்கு கத்துக் கொடுக்குது. 2வது மசில் ஆக்டிவேஷன், நீங்க சும்மா இருக்கும்போது யூஸ் பண்ணாத ஆனா போஸ்டருக்கு ரொம்ப முக்கியமான சின்ன சின்ன ஆழமான தசைகள் எல்லாமே இந்த பயிற்சியில வேலை செய்ய ஆரம்பிக்குது. 3வது ரொம்ப முக்கியமானது நியூரல் ரீப்ரோகிராமிங். சிம்பிளா சொன்னா உங்க மூளையோட சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ற மாதிரி. உங்க மூளைக்கு இதுதான் சரியான நேர்நிலைன்ற தகவலை திரும்ப திரும்ப பதிவு செய்யுது. இதனால நீங்க நடக்கிறப்போ உட்கார்றப்போ எல்லாம் உங்களுக்கே தெரியாம உங்க உடம்பு அந்த நேர்நிலைக்கு வர முயற்சி பண்ணும். இது உண்மையிலேயே வேலை செய்யுமான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். பல வருஷமா கூன் போட்டு நடக்கும்போது ஒருவித தள்ளாட்டத்தோட இருந்த ஒரு 65 வயசுக்காரர் இந்த பயிற்சியை தொடர்ந்து 3 மாசம் செஞ்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவரால பேரன் பேத்தி கூட ரொம்ப நேரம் விளையாட முடியாது, மார்க்கெட் போனா கூட சீக்கிரம் டயர்ட் ஆகிடுவாரு. ஆனா இந்த பயிற்சியை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் சொன்ன ஒரு வரி இதுதான்: எனக்கு என் வயசே குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, இப்ப நான் பார்க்குக்கு தனியா நடந்து போறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என் நடையில ஒரு மாற்றம் தெரியுதுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை இது கொடுக்கும். சரி, இந்த பயிற்சியை செய்யலைன்னா என்ன ஆகும்? நிறைய பேர் நினைக்கிற ஒரு தப்பான விஷயம், போஸ்டர் என்றது வெறும் அழகு சம்பந்தப்பட்டதுன்னு. ஆனா அது முற்றிலும் தவறு. நம்ம போஸ்டர் பலவீனமாகும்போது நம்மளோட பேலன்ஸ் குறையும். இதனால 60 வயசுக்கு மேல கீழே விடுறதுக்கான ஆபாயம் பல மடங்கு அதிகரிக்குது. இந்த சார்ட்ல பாருங்க, வலுவான போஸ்டர் இருக்கிறவங்களுக்கு விழும் ஆபாயம் ரொம்ப கம்மி. ஆனா பலவீனமான போஸ்டர் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப அதிகம். வயசான காலத்துல ஒரு சின்னதா கீழே விழுந்தா கூட அது பெரிய எலும்பு முறிவுக்கு வழிவகுத்து நம்மள படுக்கையில தள்ளிடும், நம்ம சுதந்திரத்தையே அது பறிச்சிடும். அதனால இந்த 5 நிமிஷத்தை வெறும் உடற்பயிற்சியா பார்க்காதீங்க. இது உங்க உடலுக்கான ஒரு டெய்லி ரீசெட் பட்டன். ஒவ்வொரு நாளும் நம்ம வேலை, பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா தப்பான பொசிஷனுக்கு இழுக்கும். இந்த 5 நிமிஷம் அந்த சிஸ்டமை ரீபூட் பண்ணி அதோட சரியான ஃபேக்டரி செட்டிங்குக்கு கொண்டு வர மாதிரி. எப்படி ஒரு கிட்டாரை ஒவ்வொரு தடவை வாசிக்கிறதுக்கு முன்னாடியும் டியூன் பண்றோமோ, அதே மாதிரி உங்க உடம்ப ஒவ்வொரு நாளும் டியூன் பண்ற ஒரு செயல் இது. இந்த 5 நிமிஷம் உங்க தோரணைய மட்டும் சரி செய்யறதில்ல, நீங்க நிமிர்ந்து நிற்கும்போது உங்க மார்புக்கூடு விரிவடையுது. இதனால உங்க நுரையீரலுக்கு அதிக ஆக்சிஜன் கிடைக்குது, உங்க மூளை இன்னும் சுறுசுறுப்பா வேலை செய்யுது. அது மட்டும் இல்ல, பவர் போசிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நீங்க உடம்ப நிமிர்த்தி நம்பிக்கையோட நிக்கும்போது உங்க மூளைக்கு நான் நம்பிக்கையா இருக்கேன்ற சிக்னலா அனுப்புது. இது உங்க ஹார்மோன்களையே மாற்றி உங்க மனநிலையையே பாசிட்டிவா மாத்தும். கூனி குறுகி நடக்கும்போது இருக்கிற மனநிலைக்கும் தலை நிமிர்ந்து நடக்கும்போது இருக்கிற மனநிலைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். இன்னும் 30 வருஷம் கழிச்சு உங்க தோரணை உங்களை பத்தி மத்தவங்களுக்கு என்ன சொல்ல போகுது? நீங்க காலத்தோட சுமையால வளைஞ்சு போன ஒரு நபரா, இல்ல காலத்தையே வென்று நிமிர்ந்து நிக்கிற ஒரு ஆற்றல் மிக்க ஆரோக்கியமான நபரா? அந்த முடிவு இன்னைக்கு நீங்க எடுக்க போற இந்த சின்ன 5 நிமிஷம் முடிவுல தான் இருக்கு. ஒரு சுவர், 5 நிமிஷம், ஒரு சின்ன முடிவு உங்க எதிர்காலத்தை நேரா மாத்த இது போதும். யோசிச்சு பாருங்க.